சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டக்களப்புல இருந்து வந்திருக்கிறீங்க இல்லையா? தெரியுமா? வேற கண்டிருக்கீங்களா எங்கேயாவது? யூடியூப்ல பார்த்துருக்கு. தெரியுமா? ரைட். இவர் தான் வேல்முருகு பிரதீபன். இவரோட பேரு வேல்முருகு பிரதீபன். சக்தி எஃப்எம்ல சுப்புக்குட்டி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இவர் தான் வருது. எல்லாருக்கும் சுப்புக்குட்டினா தெரியும், வேல்முருகு பிரதீபன் தெரியாது. ரைட். இப்ப பல குரல்கள்ல உங்களை மகிழ்விக்க இருக்காரு பேசு. யார் யாரை பேச போறாரு, யார் யாரை கூட்டிட்டு வர போறாருன்னு அவரு தான் சொல்லணும். அவர் நான் அன்போடு மேடைக்கு அழைப்போம். அந்த வகையில் அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். சியல்நாட்ட ஆய்வுவான் ஜெட் பின்தார அபிமன் தளபாடங்களுக்கான வர்ணம் பூசுதல் ஒரு நாள் நிகழ்ச்சி பற்றியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக வருகவென ஜெட் பின்தார அபிமன் வாயிலாகவும் சக்தி தொலைக்காட்சி நியூஸ் ஃபெஸ்டின் ஊடாகவும் உங்கள் அனைவரையும் சேர்ந்து கைதட்டி இந்த நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்துங்கள். அந்த வகையில் நீங்கள் ஆரம்ப காலத்திலே சக்தி வானொலியில் கேட்ட ஆமா, இன்றைய நாளில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற பல நடிகர்கள் வருகை தந்து இந்த பின்தார ஜெட் பின்தார அபிமனின் மலர் தளபாட வர்ணம் பூசல்களை பற்றி உரையாடியிருந்தால் அவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக பெருமதுமிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் குரலை ஏற்றுக்கொண்டால் முடிந்தவன் கையடியுங்கள், இல்லாவிட்டால் அன்பு உங்களாக்கும் அன்பான வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். அதுதான் இதை யாப்பான வடம்புவை உல்லாச விருதையிலே உங்க எல்லாரையும் பார்க்க போகிறோம். எனக்கு மாமாந்த சந்தைகள் ஏன்னு சொன்னா ஜெட் பின்தார அவர்களின் வாயிலாக மரத்தளபாடங்களுக்கு வர்ணம் பூசுதல் எவ்வளவு அழகாக பூசலாம், எப்படியெல்லாம் பூசலாம், அடடா அபாரம். அதை சொல்லுவதற்கு நீங்கள் ஒரு நாள் பற்றுரைக்கு இணைந்திருக்கிறீர்கள். எனவே வருகின்ற அனைவரையும் வருக வருவாக அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், அந்த வகையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏப்பா உங்க எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்வான் என்ன பார்க்குறீங்க? யாழ்ப்பாணம் வலம்புரி உல்லாச வெளியிலே ஜெட் பின்தார அபிமன் மதம் தடவான வர்ணம் பூசுதல் எப்படி என்று உங்களுக்கு ஒரு நாள் பட்டறையை தாராங்க. இதை நல்லா கற்றுக்கொடுங்க. ஏன்னா உங்க எதிர்காலம் மிகவும் நன்றாக இருக்கிறதுக்கு கட்டாயம் அத்திவாரமா இந்த பின்தார அபிமன் உதவும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே இந்த ஊடக அனுசரணை செய்த சக்தி நியூஸ் ஃபெஸ்டுக்கு என்பதமான நம்பிக்கை வரட்டான். ஆமாம், அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணா வணக்கம். அனைவருக்கு வணக்கம், வசனம் வரைக்கும் வாங்கிக்குவான். காலேஜ் கிஃப்ட்னா வலமுறை ஹோட்டலா நைஸ் பிளேஸ். இங்க எல்லாருக்கும் வந்துருக்கீங்க. இந்த பின்தார ஜெட் பின்தார உங்களுக்கு எப்படி இந்த மரப்பணத்தை பொலிஸ் பண்றது பணம் பிசுனை எல்லாத்தையும் அழகாக அற்புதமாக சொல்றாங்க. ஒழுங்காக கற்றுக்கொண்டு ஆடி பாடி கொண்டாடி மாநில வாழ்க்கை. ஆமாம், அந்த வகையில் கமலஹாசன் அவர்கள் உங்க எல்லாருக்கும்
வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். யாழ்ப்பாணம் வலம்புரி உல்லாச விடுதியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றது இந்த ஜெட் பின்தார் அபிமன் மலத்தகமான மரண புசு நிகழ்ச்சியின் உண்டாக உணர்ந்திருக்கின்றீர்கள். மனிதர் உணர்ந்து கொள்ள இது சாதாரண நிகழ்வு அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, யுத்தமானது. ஆமாம், அந்த வகையில் என்ன ஒரு இளம் நடிகர் எம்மன் நம்பியாதவர்கள் வருகை தந்திருந்தார். கேட்டாமாயாண்டி யாழ்ப்பாணம் வலம்புரி உல்லாச விடுதியில உங்க எல்லாரையும் இந்த ஜெட் பின்தார் அபிமன் எல்லாத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. தெரியுமாடா, எப்படி மரத்துக்கு நான் அழகான முறையில் எளிதான முறையில் வர்ணங்களை பூசி அதை வெளிநாட்டுக்கும் அனுப்புறேன்னு அற்புதமாக சொல்லிட்டாங்க. எனவே மிகவும் அழகாக இருந்துன்னு ஒரு நாள் பயிற்சி பட்டதில் கலந்து கொள்ளுங்க. வரட்டா? அந்த வகையில் என்ன ஒரு நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் அவர்கள் உங்க எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நீங்க எல்லாரும் என்னத்துக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? பின்தார் அபிமன் மனத்தளமானத்துக்கு எப்படி வர்ணம் பூசுறன்னு கூப்பிட்டிருக்காங்க. இதுல நிறைய அற்புதமான நன்மைகள் நான் இருக்கேன். ஏன்னா காலை வந்து பின்னதை மட்டும் இந்த பின்தார் அபிமனோட இணைந்திருக்கேன். பல நன்மைகளை பாருங்க. வாய்க்கா அந்த வகையில் கருணாநிதி அவர்கள் நீங்கள் இணைந்திருந்தால் எனது உடன்பிறப்புகளே, உடன்பிறவ சகோதர சகோதரிகளே, யாழ்ப்பாணம் வலம்புரி உல்லாச விடுதிகளே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று காலை தொடக்கம் ஜெட் பின்தார் அபிமன் மரத்தளபாடங்களுக்கு வர்ணம் பூசும் நிகழ்வினூடாக இணைந்திருக்கிறீர்கள். இந்த வர்ணம் பூசும் நிகழ்வானது உங்களுக்கு பிற்காலத்திலே பல நன்மைகளை கொண்டு வர இருக்கிறது. எனவே பொறுமையாக, ஆறுதலாக, அன்பாக இந்த பயிற்சி நிறையை தொடர்ந்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் எனக்கு தரப்பட்ட நிமிஷம் 15 அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலே எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய அந்த பாடல். இந்த பாடலுக்கு இசை இல்லை, தர வேண்டியது நீங்கள் உங்கள் கைகளின் உள்ளாக நான் சொல்லும் போது கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நாலொரு நிகழ்கள் இன்று நான் ஒரு கதை சொல்லி ஓங்கி பெரும் காடு அது உயர்ந்த ஆல மரத்திலே அந்த அற்புத மரத்திலே ஆண்கிளி இரண்டொன்று பெண்கிளி இரண்டொன்று அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆண்கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கையடிய
கொட்டும் முழக்கங்கள் கல்யாண நேரங்கள் கொண்டாட்டம் கேட்கிறம்மா ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர் கொண்டு வந்ததம்மா சிங்கப்பூர் ஆப்பிள் represents 1 2 3 4 you தேன்மொழி மங்கைய யாழி செய்திட ஊர்வலம் போனதம்மா சிங்கார காலோடு சங்கீத தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா கால் வீட்டு பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடிடம்மா பண்பான வேதத்தை கொண்டாடும் நாங்கள் மந்திரம் மோதுதம்மா மாங்கல்யம் தந்துமானினா மம ஜீவன ஹேதுனா தந்தே பத்மான சுபதே தந்தீபதரதாங்கிரதம் பண்பான வேதத்தை கொண்டாடும் நாங்கள் மந்திரம் மோதுதம்மா பல்லாக்கு தூக்கிடும் பதிவற்ற யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா உள்ளமைத்து வைத்தது மேடை இணைக்கும் கல்யாண மாலை நான் நேற்று பிற்பகல் 5:30 மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து இந்த யாழ்ப்பாண டவுனுக்கு வரும்போது 2:30 நித்திரை இல்லை. நித்திரை இல்லாமல் சாதாரண பாடல்கள் படிப்பது கஷ்டம். ஏனென்றால் நித்திரை முடித்தால் எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும். சக்தி இழப்பு. எனவே இத்துடன் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வேல்முருகு பிரதீபன் மட்டக்களப்புல இருந்து உங்களை சிரிக்க வைக்க வந்திருக்காரு. அவருக்கு நீங்க கை தட்டுனா அந்த கரகோஷம் போகாது. நல்ல ஒரு கரகோஷம்.